யூடியூப்பில் ஷார்ட் ஃபிலிம் தேடுறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு முகம். சூப்பர் ஸ்டாரே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமை 2 வாட்டி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார்னா அது இவரோட படமாக தான் இருக்கும், இவரோட ஆக்டிங்க்கு தான் இருக்கும். ஸோ ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங் நம்மளோட இருக்கார். அவருக்கு பாராட்டெலாம் பிடிக்காது, நான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு தான் சொன்னார். என்ன எழுதி கொடுத்தா நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்? ஆமாம், உங்கள் லெவலுக்கு ஆக்டர் இல்லை. நான் ஒரு நல்ல கண்டென்ட் அதை பேசியிருந்துருக்கேன். சரி, நீங்களே சொல்லிடுங்க. இனிமேல்ட்டு போகாது நல்ல கண்டென்ட்டாக பேசிடுது, அதை எழுதி கொடுத்து பேசிடுது. ஓகே, எல்லாம் செட்டப் தான் தெரியக்கூடாது, செட்டப்பும் தெரியக்கூடாது இருக்குல்ல. வீட்டில் உள்ள வைக்கிறாங்க. ஓகே, நீங்கள் ஃபிலிம் பசங்க நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் கிஷோர் ராஜ்குமார். நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆக்டர், அப்கமிங் ஃபீச்சர் ஃபிலிம் ஆக்டர். வந்தாச்சு. ஆமாம், சரி. அந்த பேப்பர் வர வையே. ஓகே, சரி. கிஷோர் அண்ணா ஒரு ஆக்டர், இப்போது ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிம் என்டர் ஆகிருக்கீங்க. எங்கே இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி இந்த ஆசை? யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா அவங்கள? இன்ஸ்பயர் பண்ணாங்க? இது பெரிய கேள்வியாக இருக்கேன். ஆமாம், நீங்கள் எல்லாத்துக்கும் பொறுமையாக சொல்லலான்றேன். நான் நம்ம எங்கள் அப்பா டைரக்டர் ப்ரொடியூசர் அப்படிலாம் சொல்லி ஆரம்பிக்க முடியாது. சரி, அப்படி யாரும் கிடையாது. சின்ன வயசில் வந்து ஸ்கூலில் இப்போ அந்த கேட்க ஷார்ட் ஃபிலிம் இந்த ராணா, கட்டுக்கதை, சில்ட்ரனில் பார்த்த விக்கி எல்லாருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். பிரவீன் கேமரா எல்லாருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலில் நாடகங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குடைய அடுத்த ஸ்டேஜாக வந்து எல்லாம் போகும்போது சரி காலேஜ் போய் இதாக பண்ணணும். ராணா விஸ்காம் எடுத்தால் நான் வந்து வழக்கம் போல் இன்ஜினியரிங்கு. அப்போ சரி ஓகே படித்து பிறலாயிரும் அப்படின்னு நினச்சி இன்ஜினியரிங் போயிட்டேன். அங்கேருந்து அங்கே ஒன்றும் பண்ண விட மறுபடியும் கல்ச்சுரல்ஸ்லாம் போக ஆரம்பிச்சேன். ஸோ அங்கே கொஞ்சம் கான்டென்ட் டெவலப் ஆச்சும்போது விக்கி ஒரு ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், NACL அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதில் வந்து ஒரு கேரக்டர் ஆல்ரெடி வேறு நடிக்க வேண்டியது, அவர் நடிக்கலை, போயிட்டார். அவர் கொஞ்சம் இதாக ஒர்க் இருக்குது, நீ நடிக்கணும்னு என்ன சொன்னேன். எனக்கு நடிக்கிற அளவுக்குலாம் அவ்வளோ தெரியாது, ஏதோ சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் பண்ணுறது ஓகே. சரி அதே வந்து பண்ண பெருசாக இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னா. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஓரளவுக்கு மோஸ்ட்டாக கவுண்டர் டைலாக்ஸ் மாதிரி தான் இருக்கும், எல்லாமே சொந்தம் நடிக்கிற கவுண்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடித்து இது பண்ணேன், ஓரளவுக்கு பரவாயில்ல வந்துச்சு. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட்டு அதை பார்த்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமாக வந்து ஒரு இப்போது ஒரு 24 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 10-12 யூடியூப்பில் இருக்குது. சிலது ஸ்க்ரீனிங் ஆச்சு, சிலது வந்து நின்றுச்சு. உங்களோட கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், ஈஸ்வர். அதை சொல்ல வேணாம், இல்லை ஷார்ட் ஃபிலிம் ஃபஸ்ட்டு எனக்கு தான் பெருமை. சீனில் ஒரு கெஸ்ட் ரோல் முதல்ல அவரோட பண்ண ஷார்ட் ஃபிலிம் தான். அப்புறம் திடீர்னு ஃபிலிம் பசங்கன்னு பேரை மாற்றிட்டு அடையாளம் மாற்றிட்டு இப்படி இருக்கு. சரி ஓகே, சரி ஓகே, கலாயக்கூடாதுன்னு கேட்டேன். பெருமையாக தான் சொன்னாங்க பற்றியா? சரி ஓகே. சொன்னால் ஒரு இப்போ நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டாங்க யூடியூப் இருக்கிறதுனால. எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ். ஏன்னா இப்போ உங்கள் படம் எல்லாமே வந்து வேறு லெவலில் இப்போ வந்துட்டு இருக்கிறது. நீங்கள் ஒரு ட்ரெண்ட் செட்டர்னே சொல்லலாம் ஷார்ட் ஃபிலிமுக்கு. உண்மையாக சொல்கிறேன், சிரிச்சிட்டே இருக்காதீங்க நீங்கள். இல்லை பயமாக இருக்கே அதெல்லாம் இல்லை, உண்மை தான். இப்போ கேட்க வைக்கனா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு குவாலிட்டி செட் பண்ணிட்டீங்க நீங்கள். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கு, அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, அதெல்லாம் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு அது தெரியும். அதான் ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்போது கிட்டத்தட்ட படம் பண்ணுற ஒரு விஷயந்தான். அது சேம் எஃபர்ட் போட்டால் தான் முடியும். இப்போ நார்மல் யூடியூப் வீடியோ சும்மாலாம் நம்ம ஒரு க்ரீன் மேட் போட்டு நார்மலாக எடுக்கலாம். பெருசாக அதில் ஆக்டிங் கான்செப்ட் பண்ண தேவையில்ல, டெக்னிக்கலாக இது இல்லை. ஷார்ட் ஃபிலிம் வந்து கண்டிப்பாக எல்லாமே கான்செப்ட் பண்ணி எடுக்கணும் அதில் எல்லாமே. ஏன்னா ஒரு படத்தில் காட்ட முடியாத விஷயத்தை கூட ஷார்ட் ஃபிலிம் தான் நம்ம காமிச்சிடணும். படம் பார்க்குற அதே இது தான் பார்க்குறாங்க. நம்ம அதில் ஒரு 2 ஹவர்ஸில் சொல்ல வர கண்டென்ட்டை 15 மினிட்ஸோ 20ஓ 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம்லாம் கூட. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியும், எவ்வளோ கிறிஸ்பாக சொல்ல முடியும். போது எல்லா சேலஞ்சுமே அதில் இருக்குது. அண்ட் நிறைய கான்டெஸ்ட்டு இப்போது சில ஷார்ட் ஃபிலிம்லாம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போது அவங்களாம் இறக்கலாம் பார்க்க மாட்டாங்க, பாரபட்சி போக திட்டிடுவாங்க. என்னால் ஹிந்திலேருந்து ஆகட்டும் எல்லா லாங்குவேஜ் திட்டிடுவாங்க. ஸோ அப்போது அந்த குவாலிட்டிக்கு நம்ம இது பண்ணி அனுப்பலாம். இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து தான் தேட்டர் போய் பார்த்தாங்க. இப்போ யூடியூப் வந்து அவங்க வீட்டுக்கே வந்துடுது, பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்கில் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க போது அவங்கள பார்க்க வைக்கிற அந்த டைம் ஒன்று இருக்குது. ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துக்கணும். மேபி கதை ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிக்குது, அந்த 2 நிமிஷம் அவங்க பார்க்கணும்ல. ஸோ எல்லாமே நம்ம பொறுமையாக ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் இல்லை. எல்லாமே போக கொஞ்சம் கண்டென்ட்லேருந்து எல்லாமே நம்ம காட்டுற விதம் கொஞ்சம் அவங்கள ஹோல்ட் பண்ணி உட்கார வைக்கணும். ஓகே. இந்த கேட்க ஷார்ட் ஃபிலிமே ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அமைச்ச ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அமைச்ச படம் தான் அது. அங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்படின்னு சரி ஓகே, ஃபெஸ்டிவல்னால் இது பெரிய ஃபெஸ்டிவல் நம்ம ஊரில் நடக்கிற ஒரு இதுதான், ரிஜெக்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, கண்டென்ட்டு கொஞ்சம் எப்படின்னு தெரில அப்படின்னு வச்சு அப்புறம் யூடியூப்பில் விட்டதுக்கும் அதுக்கு பண்ண ஷார்ட் ஃபிலிம்லேயே அதுதான் வந்து ப்ரொமோஷனே பண்ணாத ஒரு படம். சும்மா திடீர்னு விட்டது, அது எப்படி வைரலாக போச்சு அப்படின்னு தெரில. திடீர்னு அப்படியே போய் நிறைய அப்படி பார்த்து எல்லாம் ஷார்ட் ஃபிலிம் தான் போயிருக்கோம் போச்சு எல்லாமே. அதுதான் கொஞ்சம் நல்லா இது வந்துச்சு. எல்லாருமே பார்த்து கொஞ்சம் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி கண்டென்ட் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து. ப்ரொடக்ஷன் வைஸ் எவ்வளோ கஷ்டம்னா இப்போ ஷூட்டிங் அப்போ என்னென்ன மெனக்கெடணும், என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் ஷூட்டிங் அப்போ வரும்? ஒரு ஆக்டராக சரி, நீங்கள் செட்டில் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இவங்களாம் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு. ஸோ ஷார்ட் ஃபிலிம்னா என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்கும் ஷூட்டிங் அப்போ? ஷார்ட் ஃபிலிமில் இன்னையில் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இருக்க ஒரே பிரச்சனை
என்ன தேடினாலும் சரி உனக்கு வந்து ஃபியூச்சரில் கூட கிடச்சா ஷார்ட் ஃபிலிம் ஹீரோயின் கிடைக்கவே கிடைக்கும், எவ்வளோ பெரிய லெவலோட போ வரேன் அப்படின்வாங்க. நாளைக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன், நாங்கள் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அந்த மாதிரிலாம் நடந்தது. இந்த இண்டஸ்ட்ரியல் ஷார்ட் ஃபிலிம்க்கு எவ்வளோ பேர் தேடி ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் ஸ்பாட்டுக்கு வந்தான் எடுக்கலை. அப்புறம் அங்கே போனால் இல்லை என் பாய் ஃப்ரெண்டு திட்டுவான், எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, எங்கள் வீட்டில் ஆக்டிங்லாம் பிடிக்காது. அதை எப்படி பாதி நடித்து முடிச்சுட்டு கூட வரும்போது பாய் ஃப்ரெண்ட்லாம் ஒரு அரவு சொல்ல கொஞ்சம் இப்படி எடுக்கலாமே, இந்த மாதிரி எடுக்கலாம் சஜஷன்லாம் வரும், கோவமாலாம் வரும். சரி ஓகே இருக்கிறாங்களே. இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயின்னுக்குன்னா இல்லை நான் வந்து அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கும் எப்போவுமே அந்த பணம் காசு இருக்கும்போது நம்ம ஒரு பட்ஜெட்டில் வச்சு ஆரம்பிப்போம். அது வந்து நிற்கும் பெருசாக வந்து நம்ம ஒரு 5000 அது 20-25 கிட்ட வந்து நிற்கும். ஏன்னா டெக்னிக்கலாக வந்து நிறைய இதாக இருந்துச்சுன்னா ஒரு டீம் தான் எனக்குமே பெட்டர் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு காலேஜ்லேருந்து ஆரம்பிக்கணும், ஃபஸ்ட்லேருந்தே ஒருத்தன் கேமரா பண்ணுறானா எடிட் பண்ணுறான்னா ஒர்க் ஏதோ அமைச்சராக ஆரம்பித்தாலும் சரி அவனுக்கு அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணாலும் அவங்க எல்லாம் ஒன்றா இம்ப்ரூவ் ஆகும்ல. ஸோ எங்கே போய் ரீச் ஆகலாம். இப்போது நிறைய புதுசாக ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பெரிய ரீச் ஆகிருக்காங்கன்னா அவங்களோட ஒரு டீம் கேமராலேருந்து எடிட்லேருந்து சவுண்ட் டிசைன் வரைக்கும் எல்லாமே வச்சுக்காங்க. ஸோ ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எனக்குமே இந்த நம்ம ஸ்கூல்லேருந்து அப்படியே வந்து பண்ணதுனால ராணா, விக்கி, பிரவீன், சத்யானா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒரு ஃபார்ம் ஆனதுனால ஸோ எல்லாமே என்னோடய ஷார்ட் ஃபிலிம் மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணது தான் பிரவீன் கேமரா, அந்த அஸ்வந்த் 2 பேர் பண்ணியிருப்பாங்க. எல்லா படத்துக்கும் மியூசிக் வந்து மோஸ்ட்டாக வந்து ஜோன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. சவுண்ட் டிசைன் ஜெயின் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணோன்னா தெரியும் நம்மளுக்கு ஒரு இது இருக்குது. அவன் வந்து அந்த காசுக்காக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கிடையாது. ஸோ டீம்னு ஒன்று இருக்கும்போது காசு நம்மளுக்கு பெருசாக தெரியாது சொல்லலாம். ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறது நீங்கள் நல்லது. ஓகே. ஸோ இப்போ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் வீட்டில் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணால் தான் லைஃப்பில் கண்டிப்பாக ஷைன் ஆக முடியும். ஸோ உங்கள் அந்த வளர்ப்பு முறை பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லும்பொழுது அது இன்ஜினியர் சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸோ அது எப்படி போச்சு வீட்டில்? இப்போ என்ன நிறைய பேர் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல வீட்டில். ஸோ அதனால் ஒரு 3 years இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து உங்கள் அட்வைஸ் என்னவாக இருக்கும்? இல்லை அதான் என்னையுமே வெற்றிக்கு முதப்படி செருப்படி அதை வாங்கிக்கணும். அப்புறம் அது இல்லாமல் அது வர முடியாது. என்னையே தான் வீட்டில் போய் போனே அப்பா சினிமா பண்ணால் போப்பான்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம படம் பார்க்க போனாலே எதுக்கு போகிறான்னு கேட்பாங்க. படத்தில் வந்து நடிக்க போகிறோம் அதுதான் இருக்கும்போது யாருக்குமே அது ஏன்னா அதான் சொல்கிறேன் வெளியிலேருந்து ஒரு ஆக்டர் வந்தால் ஓகே, வீட்டிலேருந்து வந்தால் அது அவங்களுக்கு தெரியல எப்படி எந்த வெளியுமே அது ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளாம் ஏதாவது வெளிலேருந்து பேசுகிற அளவுக்கு இப்போது நீங்கள் சொல்கிற இவ்வளோ ஷார்ட் ஃபிலிம் பார்த்தா நீங்கள் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஆனால் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. ஏன்னா இப்போது இருக்க நம்ம மாதிரி நம்ம ஜென்ரேஷன்லாம் யூடியூப் பார்ப்பாங்க, வீட்டில் அம்மா அப்பாலாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சினிமா ஸ்க்ரீன்லேயோ இல்லை வந்து டிவியில் வந்தால் தான் சொந்தக்காரங்களும் வந்தால் தான் அவங்களுக்கு அப்பா அப்படி ஒரு ரீச்னு அர்த்தம். ஸோ இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ரீச்சில் ஏதோ ஓரளவுக்கு 2-3 ஷார்ட் ஃபிலிம் டிவியில் போட்டாங்க. அப்புறம் யூடியூப் வேறு யாரோ மூலமாக வந்து காதில் வீட்டில் விழுந்தது. அண்ட் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு மற்ற வீடு அளவுக்குலாம் இல்லை. சரி புரிஞ்சுக்கினாங்க. நான் இவ்வளோ நாள் வீட்டில் சோறு போட்டு அனுப்புகிறாங்களே, இன்னைக்கு கூட இன்டர்வியூ போகிறேன்னா அப்பா போய்ட்டு அப்பா அவருக்கு சாப்பாடு கொடுத்தா படம்லாம் அனுப்பல. அண்டு இருந்தது அப்பா வந்து எதுவும் பெருசாக கேட்டுக்க மாட்டார். கோரி அப்பா சந்தோஷம் ஓகே போய்ட்டு வரலாம். அம்மா தான் வந்து ஃபுல்லாகவே கஷ்டப்பட்டு சின்ன வயசில் படிக்க வச்சுருந்தது எல்லாமே தான். இன்ஜினியரிங் படிக்கும்போது முடியல. அண்டு ஒரு இன்னொரு விஷயம்னா என்னுடைய சார் ஒருத்தர் இருப்பார், ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து ஃபைனல் இன்ஜினியரிங் முடியல, ட்ராப் அவுட் அது சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு. அதை மூடி பார்த்திங்கன்னா சந்தோஷம். அது வந்து 7th செமஸ்டர் போகும்போது என்ன சொன்னார், எவ்வளோ நாள் தான் அரியர் ஃபீஸ் கட்டணும் சொன்னார். அடுத்து கட்ட போகிறேன்னு கேட்டார். தெரில சார் அப்படின்னு. அப்புறம் வந்து நான் ஹானஸ்ட்டாக பதில் சொன்னார். அந்த எவ்வளோ இருந்துச்சு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். 1 digit 2 digit அதெல்லாம் ஜஸ்ட் 2 தான் நிறைய. ஆமாம் ஆமாம் ஓகே சொன்னாங்கன்னா இல்லை இப்போ படிக்கிறவங்க வேறு யாராவது நல்லா படிக்கிற ஆளுங்க இருந்தாங்கன்னா பயந்துருவாங்க. ப்ரொஃபஸர்லாம் இருந்தாங்கன்னா காரி துப்ப ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் அதை மட்டும் சொல்ல மாட்டேன். இல்லை எங்கள் சார் அவர் என்ன சொன்னார்னா அவர் கொஞ்சம் அவர் மனுஷனாக பேசினார். இந்த இடத்துல அடுத்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டாதான்ட்டார். செமஸ்டரில் நான் நிறைய ஃபீஸ் கட்ட வேண்டாம், அதுக்கு பதிலாக நீ வந்து இது என்ன ட்ரை பண்ண போகிற சார் தெரியல சார் என்னவோ ஆர்ஜே போறியா விஜய் போறியா இல்லை சினிமாவில் என்ன மீடியாவில் இருக்குன்னா ஒழுங்காக ட்ரை பண்ணு. ஸோ இன்னும் 2-3 இயர்ஸ்லேயும் என்னமோ அந்த ஃபீல்டில் நீ இருக்கிறத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இருக்கிறது ட்ரை பண்ணேன். அண்டு ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் அவர் கூப்பிட்டேன். வந்துட்டு சொன்னார் பரவாயில்ல இதான் ஃபஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதோ ஆயிருக்கு அந்த மாதிரி. அண்ட் சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அதான் ரிலீஸ் ஆகும்போது அவரை போய் நான் அவருக்கு அனுப்ப மாட்டேன். நீங்கள் 2-3 அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் யாரோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனுப்பி வந்து அவர் இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் அப்புறம் அந்த ஃபீச்சரில் சின்னதாக பண்ணியிருந்தேன். இசை ஒரு நாள் போது எனக்கு நபரில் ஒரு பசங்க அதெல்லாம் பார்த்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், நல்லா இருக்கு அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு வந்துரு அப்படின்னு. ஸோ அவர் ஒரு காலேஜ்லேருந்து ஒருத்தர் சொல்கிறாருன்னும் போது ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு படம் NACL, இப்போ கெக்கபெக்க ரீசெண்டாக செல்ஃப் அனாலிசிஸ்னு ஒன்று கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு படத்துக்கு இந்த படத்துக்கும் கண்டிப்பாக ஒரு என்ன பயங்கர ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணீங்க இந்த ஒரு ரீச் வரத்துக்கு? உங்கள் தனக்குள்ளே என்ன ஒரு திங்ஸ் நடந்தது? அதான் ஃபஸ்ட்டு இந்த ஆக்டிங்கில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் யோசித்தேன், இதுக்கு மேலே வந்து காசு எதுலேயும் செலவு பண்ணக்கூடாது. அதை முடிவு பண்ணிட்டேன். இதுங்க ஆல்ரெடியே லாஸில் போயிடுச்சு, நீ சம்பாரிச்சு தான் இது பண்ணணுன்ட்டு நான் ஆக்டிங் கிளாஸ்லாம் போகலாமா, கூட்டுப்பட்டு ஜாயின் பண்ணலாமா
அப்படின்ற ஐடியாவும் போச்சு. காசெல்லாம் நிறைய காசு ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் ஜாயின் பண்ண வேண்டாம். நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய படம் வந்து புரியுதோ இல்லையோ நிறைய கொரியன் படம் பார்க்க ஆரம்பித்தேன். தமிழ், மலையாளம், தெலுங்கு எல்லா தெலுங்கும் பார்ப்பேன். அதாவது புரியுதுனா ஜஸ்ட் டூ இல்லை அதை அவங்க பேசுறதுனால நல்லா இருக்கும். கொரியன் படம் நல்லா இருக்கும். சிலது வந்து இந்த ஸ்லோவாக ஒரு ஃபெஸ்டிவல் படங்கள்லாம் புரிய ஸ்லோவாக தான் உட்கார முடியாது. இப்போ ரீசெண்டாக இந்த சேல்ஸ்மேன்லாம் கூட ஒரு படம் அந்த படம் அந்த ஃபெஸ்டிவலில் சென்னை ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அடிச்சு பிடிச்சி போய் பார்த்தேன். பார்த்துட்டு இன்னும் இந்தியாவில் போய் பார்த்தோம் ரொம்ப ட்ரில்லாக இருக்கேன்ற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த படம் வந்து ஒரு 2-3 நாள் மைண்ட்லேயே இருந்தது. ஸோ ஓகே அது உண்மையிலே ஒரு நல்ல படம்னால தான் நம்ம மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கு. அந்த எந்த ஒரு படமும் பார்த்து வேஸ்ட் ஆகுது. எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். அதை அப்படியே வாங்கி நம்ம இங்கே அடிச்சிடலாம். அவ்வளோதான். எல்லா படமும் பார்க்குறது என்னன்னா எங்கேயாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் எதாவது யூஸ் ஆகும். ஸோ அந்த ஆக்டிங் பார்த்து அப்படியே இங்கே அடிச்சிடலாம். அண்ட் இந்த மோகன்லால் சார், அந்த ஜாக் நிக்கல்சன் அவங்கெல்லாம் ஆக்டிங் பண்ணால் ஒரு மெத்தட் ஆக்டிங் பண்ணுவாங்க. என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறத நம்ம கொண்டு போகிறது மாதிரி. சில ஆக்டிங்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா வந்து அது சுச்சுவேஷனாக இருக்காது. ஜாலியாக சூரி சார் பண்ணுற காமெடி மாதிரி ஓப்பனாக ஜாலி டைப்பாக பண்ணுறது. ஸோ 2 டைப் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்குன்ற மாதிரி. சரி 2மே ட்ரை பண்ணுவோம். இப்போ சில்ட்ரன் பாடலாம் வந்து அதில் உட்காந்து கவுண்டர் காமெடியெலாம் அடிச்சிருக்க முடியாது. அதில் வந்து உண்மையிலே அந்த படத்தில் வந்து சில்ட்ரன் பாடம் சொல்லணும்னா எனக்கு பேரே கிடையாது. அவன் ஃபுல் படம் எடுத்து பார்த்தா பேரே கிடையாது. அவன் பாட்டில் வருவான், புக்கு விற்றுட்டு போயிடுவான். ஸோ ஒரு உண்மையிலே புக்கு விற்கிறவன் என்ன பண்ணுவான், அவனால் அவனுக்கு அதாவது நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து சீரியஸாக போவான். மற்றவங்களுக்கு காமெடி இருக்கும். காமெடி பண்ணணும் அப்படிலாம் பண்ண மாட்டான். அவனுடைய வலி வேதனைகள் இருக்கும். ஒரு சீனில் கூட எமோஷனாக சொல்லிட்டு போயிடுவான். இந்த மாதிரிலாம் எனக்கு புக்கு தான் காசு அதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்க்குறது. என்றைக்குமே படங்கள் பார்க்குறது வந்து நம்மளுக்கு வந்து யூஸில் நினைக்கவே கூடாது. படம் பார்த்துட்டே தான் நினைச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு படத்தில் ஏதாவது ஒரு கேரக்டர் வரும். ஸோ அதை அப்படியே நம்மளுக்கு டக்குனு திங்கிங் வரும். அதை வாங்கி கடிச்சிடணும். அவ்வளோதான். ஒன்றுமே கிடையாது. காப்பி அடிக்கிற தப்பு இல்லை. குட் ஆர்டிஸ்ட் காப்பி, கிரேட் ஆர்டிஸ்ட் ஸ்டீல் அப்படின்றாங்க. அந்த மாதிரி காப்பி அடிக்கிறதும் அதை வாங்கி இதில் ஸ்டீல் திருடுறதுக்கும் காப்பிங்க அப்படியே அடிக்கிறது வேறு. வாங்கி நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன ஒருத்தர் மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறது. ஸோ பிரதர், தலைவர்கிட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரீச் ஆகுதுன்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம். ஒரு ஆர்டிஸ்ட் வேறு எதுவுமே வேணாம். உங்கள் படத்தை 2 வாட்டி யாரும் பார்த்துருக்காரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன சொன்னார், ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? அதான் கெக்கே பண்ணுற ஷார்ட் ஃபிலிம். அந்த படம் டேரக்டர் ராணா வந்து சங்கர் சார்கிட்ட 2.1 ஏடியா ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நாங்கள் எப்படி மெயினாக இந்த கேங் ஃபார்ம் ஆச்சுன்னா தலைவர் வரலாம். எல்லாருமே தலைவரோட பயங்கர சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் டைட்டில் கார்டே வேறு லெவலில் தான் இருக்கும். அதான் அந்த இது போடுவோம். தேங்க்யூ ஃபார் ஷேப்பிங் அவர் லைஃப். அம்மா அப்பா குரு இது தெய்வம் போட்டு அந்த குரு தெய்வம் மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரும். அது எல்லா ஷார்ட் ஃபிலிம்லையும் போட்டு வரும். ஸோ அதனால தான் சத்யானாலேருந்து எல்லாருமே தெரிஞ்சு ஒரு நிறைய ஒரு கான்டாக்ட் உருவாச்சு. அதனாலே ஸோ அதுலேருந்து வந்து அப்படியே ஷார்ட் ஃபிலிம் ஒரு டீமும் போச்சு. அங்கேருந்து எல்லா படமும் பார்க்குறதுலேருந்து அந்த டிஷர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா மன்ற மேலைகள்லாம் எப்போது கொஞ்சம் போய் பார்த்துட்டு. ஸோ ஆன்லைனில் பேஜ்லாம் நடத்தினேன். சூப்பர் ஸ்டார்ஸ் SSRKன்னு ஒரு பேஜ் அதெல்லாம் நடத்திட்டு இது பண்ணிருக்கோம். ஸோ தலைவர் முன்னால் ஃபேன்ஸ் அண்ட் 2.1 அவனுக்கு சான்ஸ் கிடைச்சோம். ரொம்ப சந்தோஷம். அதுவும் இங்கே தான் சூப்பர் ஸ்டார் பேஸில் தான் ட்ரீட்டு நடந்து வச்சான். சரி வச்சுட்டு போகும்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். சரி இந்த இது போடலாமா வேணாமா ஸ்டார்டிங்கில் அப்படின்னு நம்ம தலைவர் ஃபேன்ஸில் போட்டு ரிலீஸ்லாம் பண்ணோம். அண்ட் அந்த நியூஸ் வந்து தலைவர் அந்த செட்டில் தானே ஒர்க் பண்ணுறவங்க எப்படியோ போச்சு. அவங்க மேக்கப் தலைவர் பர்சன் பானு மேடம் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் தலைவர் ஃபேன்ஸ் ஆடிங்க ராணாவை கேட்டாங்க. ஆமாம் ஒன்று. சரி ஷார்ட் ஃபிலிம் பார்க்கலாம் கூப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறான்னு சொன்னார். பட் அந்த பிரேக்லேயே பார்த்துருக்கிறாரு. அந்த பிரேக்லேயே பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு பார்த்தோம்ப்பா நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி சொன்னார்ல. ஃபோன் பண்ணி சொன்னான், என்ன சொல்கிறது இல்லை. ஐயோ அவர் படம் பார்க்குறதே பெருசு. ஷார்ட் ஃபிலிம்ன்றது புரியல உண்மை தான் சொல்கிறானா அப்படி இருந்தது. சரி அவரை பார்க்கலாம் இன்றைக்காது. சரி அவர் ஒரு நாள் சொன்னான், போங்க செட்டுக்கு ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா அந்த இதுக்கிட்ட ஓயமார் தாண்டி ஏதோ ஒரு இடத்துக்கு போனேன். ஒரு அன்றைக்கானா எடுக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பயங்கர கூட்டமாகிடுச்சு. டெய்லி ஃபோட்டோ எடுக்க வருவாங்க நிறைய கும்பலாயிடுச்சு. சரி எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அப்போது ஒருத்தவங்க டக்குன்னு போய் அந்த கும்பலாம் விளக்கிட்டு ஒருத்தவங்க ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க போய் சொல்லுவாங்க, சரி உங்களை நான் கேட்க நானே சத்யானா பிரவீன பிரேம் 4 பேர் போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தாரு. தூட்டில் இருக்கும்போது பார்த்தாரு. இங்கே பார்த்து மாதிரி ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு கேட்குது எப்படிங்க நெக்ஸ்ட் இருந்தாரா என்ன பேசுறது ஏது பேசுகிறேன் அது சிரிச்சுட்டே இருக்கேன். வந்து அந்த மாதிரி சுற்றி இருக்கலாம் பார்க்குறான். இன்னும் பைத்த பிடிச்சிச்சு எனக்கு அந்த மாதிரி பார்க்குறான். அவர் கொடுத்துட்டு இப்படி காருக்கு போயிட்டார். நான் அப்படியே அது வந்து அது ஒரு செட்டு எங்கே செட்டு டீசெண்டாக விற்க பண்ண அப்படி தெரியாமல் நம்மள சிரிச்சுட்டே அப்படியே போகிறேன். அப்படி டக்குன்னு பார்த்தோன்னா ஏதோ ஆயிடுச்சு அவனுக்கு. அவங்க நினச்சமா போனதுக்கப்புறம் அவர் கார் போயிடுச்சு. ஆமாம் இப்போ அவருக்கு தான் எடுத்தோம். ஐயோ நம்ம செட்டில் ஏன் இப்படிலாம் பண்ணுறோம். சரி ஏதோ சுற்றி பார்த்தா எல்லாம் தான் என்ன தான் பார்த்துன்னு இருக்காங்க. ஐயோ இந்த பையன் கொஞ்சம் வியர்டாக பண்ணுறாங்க அப்படின்னு அப்படியே போய் கொஞ்சம் அப்படியே காரில் உட்காந்தோம். போயிட்டு எடுத்தோம். அந்த ஒரு ஃபீல் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து VIP 2ல் இது பண்ணிட்டு இருக்கேன், நடிச்சிருந்தேன். ரொம்ப பெரிய கேரக்டரில் சின்ன கேரக்டர் தான். அந்த சான்ஸ் எப்படி பிரதர் கிடச்சிது? ஆடிஷன் ஃபுல்லாக ஒரு ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாங்க. நிறைய
யூடியூப்பில் நடிக்கிறவங்க ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறவங்க விட்டுருந்தோம் ஒரு 30 பேர்கிட்ட கூப்பிட்டு ஆடிஷன் மாதிரி தான் வச்சாங்க. ஓகே. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி தான் டிமானிட்டேஷன் பற்றி பேசிட்டாங்க. ஆடிஷன் பற்றி டிமானிட்டேஷன் தெரியல ஏன்ட்டு பக்கத்தில் 2 பேர் வெளுத்து வாங்குறாங்க பாயிண்ட்டே பேசலை உட்காந்து சோனா பணம் கலாச்சிட்டு போது 2 பேர் பாயிண்ட்டு எதிர் பாயிண்ட் 2 பேரும் கலாச்சிட்டு தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தா நீங்கள் செலக்டடுன்ட்டாங்க. இப்படி செலக்ட் ஆனால் பார்த்தியா அப்படி செலக்ட் ஆகிட்டு அப்படியே போச்சு. ஒரு 10 பேர் இருந்தாங்க. 10 பேருக்கு அப்படியே இவன் போகிறானா ஐயோ அவனுக்கு வாய்ப்படுத்திட்டு இப்படியே பேசிக்கிட்டு ஜாலியாக வச்சுட்டு அது போச்சு. ஒரு சார் தனுஷ் சார் கூட 10 பேர் வராங்க, அதில் நடிச்சிருந்தேன். ஓகே. லாஸ்ட் டே வந்து கடைசி நாள் ஷூட் வந்து டிஆர் கார்டன்ஸில் சாங் எடுத்தாங்க. ஸோ சாங் எடுக்கும்போது வராரு யார் போல் பந்தோபஸ்து அப்படியே பாட்டில் வராரு. நீங்கள் ஆஹா அப்போ இந்த தாடி கிட்ட போகிறேன். அப்போ தாடி இல்லாமல் வந்து தாடி கிட்ட போகிற இந்த காலாக இதுக்கெல்லாம் வந்துட்டார். சரி 2 மாதம் முன்னாடி பார்த்தது பசங்களாம்மா போய் பேசுகிறேன் வரணும் டெய்லியாக கூட பேசுகிற மாதிரி. சரி பேசலாமான்ட்டு சரி இன்னும் திடீர்னு கொஞ்ச நேரம் இருந்தார் கிளம்புறேன்ட்டார். என்ன எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க போனாங்க. ஃபோட்டோ எடுக்க போகும்போது அங்கேயும் போயிட்டு வரமாட்டேன்ட்டேன். அந்த ஃபோட்டோ ஒன்று இப்போது இதில் ஃபேஸ்புக்கில் வந்துருக்கோம். அது எடுத்து தனுஷ் சார் தான். அதில் வந்து தெரிய மாட்டோமே இப்படி எட்டி பார்த்துருப்பேன். அதுக்கு ஒருத்தர் பார்த்தா ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்குது. கேட்டால் இன்னும் நீ மட்டும்தான் ஹைலைட்டாக தெரியுறன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ நான் எட்டி தான் பார்த்தேன். சரின்னு போகும்போதெல்லாம் கை கொடுத்தா நானே கை கொடுத்தேன். கை கொடுக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க 2 போயிட்டார். ஓஹோ அப்படின்னு ஷாக்கில் இருக்கேன். இன்னும் இவன் சும்மா தானே நான் செட்டில் சுற்றிக்கிறேன் இவனுக்கு எப்படி தெரியும் அந்த மாதிரி பார்த்தாங்க. ஸோ 2வது படம் பார்த்ததுலேருந்து ஞாபகம் வச்சு கேட்குறப்போ அது போகும். அதுவே பெஸ்ட். அப்போது விஐபி 2ல் வந்து எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம? விஐபி 2 வந்து இல்லை விஐபி 2ல் வந்து உண்மையிலே சொன்னோன்னா சௌந்தர்யா மேடம் வந்து 10 பேருக்குமே எதாவது இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும்னு பார்த்தாங்க. எல்லாருக்குமே அந்த நம்மளை நம்பி வந்த அந்த 10 பேருக்குமே ஆக்சுவலாக சாங் ஒன்று எடுத்தாங்க. ஒரு ஒரு பொண்டாட்டி பற்றி ஒரு சாங் ஒன்று இருக்கும். பொண்டாட்டினாலே வீட்டில் தொலைக்கான ஒரு சாங் இருக்கும். அது செம்மையாக இருக்கும் சாங். அந்த சாங்கில் வந்து ஃபுல்லாக டான்ஸஸ் தான் ஆடி இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப டைம் இல்லாமல் எடுத்தது. அந்த சௌந்தர்யா மேடம் வந்து சொல்லிட்டாங்க இல்லை கண்டிப்பாக இந்த 10 பசங்களும் எங்கேயாவது இருக்கணும் எனக்கு. ஓகே. அவங்க அந்த பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி வந்துட்டுமே அந்த ஒரு எண்ணம் சொல்லுவோம்மா தலைவர் பொண்ணு அந்த பிளட் இருக்காது. அவங்க வந்து அது இருக்கணும் எல்லாருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே ஓவரால் பார்த்தீங்கன்னா படம் எல்லாருமே ரிஜிஸ்டர் ஆகிருப்பாங்க. எல்லாருமே ஒரு டைலாக் 2 டைலாக் வந்திருக்கும். இல்லை படம் ஃபுல்லாக அதை பார்த்தா த்ரூ அவுட் படத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் இந்த மாதிரிலாம் விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல ஓகே அப்படின்ட்டு இது ஒரு நல்ல சார் தனுஷ் சார் எப்போ வந்து பார்ப்பார் எல்லாரையும் பார்த்துட்டு நல்லா பண்ணுறீங்க ஒரு சின்ன ஒரு வேர்ட்ஸ் எல்லாருமே அதை சொல்லுவார். ஸோ அது ரொம்ப இன்னமும் நம்மளுக்கு சந்தோஷம் அவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. அண்ட் அவர் சொல்லலாம் நம்ம செய்யலாம் வந்து நடிச்சுட்டு போயிடலாம் இருந்தாலும் வந்து சொல்கிறாரு இல்லை விஷயம் அது எல்லாருக்குமே ஒரு இதுவாக இருக்கும். ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல விஷயம் அதெல்லாம் வந்து அப்புறம் அப்போ பண்ணும்போது தான் இந்த மாதிரி சரி நம்ம அட்மாஸ்பியரான நம்ம படங்கள்லாம் கொஞ்சம் மறக்கும். ஓகே இந்த படம் போயும் நல்லா ஒரு இது இருந்தது. இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க அச்சோ கரெக்டாக சர்ப்ரைஸ்ன்னு சொன்னோடனே ஒருத்தர் உள்ள வந்து இன்டரப்ட் பண்ணிட்டாரு. நான் அவர் தான் கெஸ்ட்டுன்னு நினச்சேன். சாப்பாடோட வந்தாரா அவர் தான் அந்த டிடியில் வர காப்பி டிட்டு வாங்க அந்த மாதிரி அவர் தான் நினச்சேன். அப்படிலாம் இல்லை. சரி நீங்கள் என்னென்னா இப்போ வந்து கெக்கபெக்கில் வந்து ஒரு ஜாலியாக ஃபஸ்ட்டு பண்ணிட்டு கடைசியில் அப்படியே எமோஷனலாக தாக்கிட்டீங்க. இப்போ அந்த டைலாக் வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லி காமிக்கணும் 1 டேக்கில். அப்படியே கேமரா அடுத்து ஷார்ட் கட் பண்ணால் க்ளோஸ் வைப்போம். கட் பண்ணால் ஆடியன்ஸ் ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் மாட்டாங்க உங்களை பார்ப்பாங்க இதுக்குன்னே பார்ப்பாங்க. இன்னைக்கு பண்ணுறதே வந்து அது எவ்வளோ டேக் எடுத்தீங்க? அது 4 போச்சுங்க. சூப்பர். அப்போ வெப்சரி டக்குன்னு முடிச்சிடலாம். அதை 40 பேர் இங்கே பண்ணேன். இல்லை அதான் மதியம் தான் கொடுத்தாங்க. அதான் மனப்பாடம் பண்ணிட்டு அது இன்னும் நிறைய வர 2-3 எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணால் இவ்வளோ போகலாம் ஷார்ட் கட்டாக இவ்வளோ போகலான்ற மாதிரி போச்சு. அதான் அன்னைக்கே தான் தட்டி பேசிட்டு டப்பிங்கில் கட் பண்ணி பேசியாச்சு. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எதை அது இருந்தது எங்கள் அம்மாட்ட காமிச்சா எங்கள் அம்மா அப்படியே கண்ணு தண்ணி வருது எங்கள் அம்மாவுக்கு. அதனால இப்போ ஆடியன்ஸ்லாம் இப்போ பார்த்தா ரத்தம் தான் வரும். அதெல்லாம் வராது. நீங்கள் அதெல்லாம் இல்லை நீங்கள் கட் பண்ணி கேமரா கொண்டு வர முன்னாடி அப்துல் கலாம் இறந்தப்போ வருத்தப்பட்டு பொறுப்பு வந்து ஸ்டேட்டஸ் படம் நம்மளாம் மறுபடியும் பிடிக்காத ஹீரோ கலாச்சி மீம்ஸ் போகிறோன்னு நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. சினிமா பாடல்களில் ஒரு பொண்ணை போய் தப்பாக இருந்தால் கூட அதுக்கு கூடுற கூட்டம் கூட ஒரு பொண்ணை ரேப் பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி தர கூட மாட்டேன்னு நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு காலத்தில் யாருக்கோ கையை கட்டி வேலை செஞ்சிருந்தோம். இன்றைக்கி டையை கட்டி வேலை செய்கிறோம். வேலை செய்கிறதுலேயே பாதி வாழ்க்கை முடிஞ்சுது. அங்கேருந்து வீடு வந்து சேர்றதுக்குள்ளே மீதி வாழ்க்கை முழுசாக முடிஞ்சுது. என்னடா வாழ்க்கை நினச்சா வாழ்க்கை நினச்சி சிரிப்பு தாங்க வருது. ரிலீஸ் பண்ண வேண்டிய படத்தை கூட பிரச்சனை பண்ணி தடை பண்ணுறோம். ஆனால் தண்டிக்கப்பட வேண்டிய ரேபிஸ்ட்டுக்கு தையலி மிஷின் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறேன்னுச்சா எனக்கு சிரிப்பு வருது. இப்படி சுற்றி இருக்கிற எல்லா கொடுமையும் பார்த்துட்டு ஒரு கருத்து மட்டும் பேசிட்டு அக்கறை ஆதங்கம் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சரி நானும் என் வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டு இருக்க சராசரி மனசுன்னு நினச்சா என்னுடைய இயலாமை நினச்சி எனக்கு சிரிப்பு வருது. ஐயோ முடிச்சுட்டேன். இல்லை ஆனால் இந்த டேக்கை போட்டால் கண்டிப்பாக செல்படி தான் வேணும்.
அந்த விஷயம். பட் நர்வஸ் இல்லை ஏதாவது சீன் கஷ்டப்பட்டுருக்கீங்களா ரொம்ப ஷூட் பண்ணுறதுக்கு? கஷ்டப்பட்டுனா அது இந்த கட்டுக்கதை தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா டைலாக் சும்மா பேசினா அதை டைலாக் பேசி அதில் ஒரு விஷயம் அது சுவாரஸ்யமாக ஒன்று நடந்துச்சு. அது என்னென்னு? ஆமாம், அது வந்து அந்த ஆம்னி இடிச்சு அது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட். நிறைய பேர் கேட்டாங்க அதனால் ஆம்னி இடிச்சு வண்டி நின்றுமாலாம் கேட்டேன். அந்த நீ இடிச்சு நின்றுமான்னா ஒரு சடனாக இருக்கும்போது அதுக்கு ரீசன் இருக்குது. திடீர்னு இருக்கும்போது நிற்கிற ரீசனாக இருக்குது. அது 3 நாள் ஷார்ட் பண்ணாலும் எங்களுக்கு டக்குன்னு அது நிறைய ரீசன்ஸ் காமிக்க முடியல. இன்னொன்று அந்த ஆம்னி இடிக்கும் போது கால் உடஞ்சிருச்சு. உண்மையிலே அவன் வந்து 2-3 வாட்டி வந்தான், இடித்தான், லைட்டாக இடித்தான். நானே வாண்டடாக ரொம்ப தெரிஞ்சுது, ரொம்ப ஃபிலிமே இருந்தது. நான் சொன்னேன் லைட்டாக கொஞ்சம் வாங்க, நான் நல்லா இடிங்க, லைட்டாக இடிங்கண்ணா வந்து விட்டான். எகிரி விழுந்துட்டேன். அப்படியே எடுத்துகிட்டு இருக்காங்க. போதும் கட்டி எந்திரிப்பாங்க. என்ன கட் சொன்னதுக்கப்புறமா அழுதுட்டுருக்கான்ற மாதிரி எழுப்பி உட்கார வச்சா கால் முடியல, எனக்கு வீங்கின மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஓடுற ஷாட் ஒன்று இருக்கும். இந்த ஓடு காண்டாங்க இது வச்சு அப்புறம் உடஞ்சிச்சு, எனக்கு தெரியாது, வீங்கிருக்குன்னு நினச்சேன். அப்புறம் ஓடுனாங்க, சரி ஓடிட்டு நின்றுருப்பேன். அது கரெக்டாக ஸ்லோ ஷாட்னால பெருசாக தெரியல. ஒரு 2 மூமெண்ட் கழிச்சு கட் பண்ணி எடிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு என்ன வீக்குமே குறையில 2 நாளாக. சரி டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே கழிச்சு தான் போனீங்க? நல்லா கழிச்சு தான் போனேன். எக்ஸ்ரே எடுத்தால் வந்து 3 இடத்துல வந்துச்சு. 3 இடத்துல உடஞ்சிடுச்சான். இன்னும் பக்கெட் டப்பிங் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு படம் டப்பிங் கட்டு போட்டு இங்கே போக முடியல. வேறு ஒரு ஃபீச்சர் ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணுற மாதிரி இருந்தது, பண்ண முடியல கால் வந்ததுனால. சரி உட்காந்துட்டு எதுவும் போக முடியல. சரி ஒன்று விட்டா நெக்ஸ்ட்டு திருப்பி வாரம் இதுதான்டா எவ்வளோ கஷ்டம்னு. அதை கட்டுப்பட்டு உட்காந்துட்டு அப்புறம் அது ஒரு 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு வீட்டிலே உட்காந்து. அது கால் சரியாகிறதுக்கு இதாகிறதுக்கு. பட் அந்த படம் ஒரு 11-12 அவார்டு வாங்கிடுச்சு. ஆமாம், நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இது மும்பையில் வந்து ஒரு அந்த ஷார்ட் ஃபிலிம் இல்லை ஃபிலிமிங் ஒரு ஃபெஸ்டிவலில் போயிட்டு நல்லா அது அதில் தான் அந்த தாண்டவ் ஷார்ட் ஃபிலிமாக வந்துச்சு. ஸோ அது அங்கே தான் நான் அதை பார்த்தேன். நல்லா இருந்தது அது தாண்டவ். அப்புறம் இந்த படம் ஸோ வந்தது எல்லாமே ஒரு வேறு லெவல் ஃபெஸ்டிவல் படங்கள் செலக்ட் பண்ணது. அந்த 5 படமே அவங்க செலக்ட் அதில் ஒரு 5 செலக்ட் பண்ணி அவங்களே கான்ஸ்ட் அனுப்புறதா சொன்னாங்க. ஸோ இதுவும் ஒன்று அனுப்புறதா சொன்னாங்க. நல்ல விஷயம் பார்க்கும்போது இல்லை நிறைய ஃபெஸ்டிவலாக அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபெஸ்டிவல் படம். இப்போ நெக்ஸ்ட்டு விஐபி தவிர வேறு என்ன படம்லாம் டாக்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை நிறைய ஆக்சுவலாக கேட்க பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. நிறைய பெரிய ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாம் சின்ன அவங்களோட மெசேஜ் பண்ணுறது, எஃபியில் மெசேஜ் பண்ணுறதுலேருந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க அதை பார்த்தாங்க அப்படின்னு போது தான் ஒரு சதீஷ் சார் ஆக்ட் பண்ணியிருந்தார், ட்வீட் போட்டிருந்தார். அவர் வந்து 4G ஒரு படம் பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட் டைம் தான் சொல்கிறேன், இது வரைக்கும் எங்கேயும் சொல்லலை, எக்ஸ்க்ளூசிவ். 4G வந்து சிவி குமார் சார் ப்ரொடக்ஷனில் வந்து வரப்போகிற ஒரு படம். ஜிவி பிரகாஷ் வெங்கட் பாக்கர்ன்றவர் தான் டைரக்டர். அதில் வந்து ஜிவி பிரகாஷ் சதீஷ் சார் மெயினாக நடிக்கிறாரு. இன்னொரு கேரக்டர் படம் ஃபுல்லாக வர ஒரு கேரக்டர் த்ரூ அவுட் வரும். அது வந்து அது ஒரு காமெடி கேரக்டர் ஃப்ரெண்ட். அதுவும் அவர் வந்து ஒரு ஸ்டார்டிங் 20 மினிட்ஸ் ஆனால் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு கேரக்டர். போன நவம்பர் டிசம்பர் மாதிரி தான் சிவி குமார் சார் வந்து சில்லெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருக்காரு, என்எஸ்சிஎல் பார்த்துருக்காரு. ஸோ அவரை வந்து நம்ம அப்பப்போ அப்ரோச் பண்ணிட்டதுனால அவர் ஒன்றும் இல்லை ஒரு நாள் கூப்பிட்டாரு, என்ன பண்ணிருக்காங்க வந்து எங்கேயோ பார்த்தேன். அவரை வந்து ஃபோரம் மால் நீங்கள் எங்கேயோ பார்த்து கேட்டேன், என்ன பண்ணிருக்காங்க கேட்டேன். இல்லை ஒன்று சார் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். சரின்னு சரி நான் சொல்கிறேன். கரெக்டாக 2 டேஸில் ஆஃபீஸ் கூப்பிட்டு ஆடிஷன்ஸ் எல்லாம் பெருசாக பண்ணல, நீ தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் அதான் புது கேரக்டர்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவருடைய இதில் வந்து விஜய் சேதுபதி சிம்மா ஆக்டர் வரைக்கும் எல்லாமே வரலாம். அவர் இதில் மறுபடியும் இன்ட்ரடியூஸ் ஆகல, செம்ம ஒரு சந்தோஷம். ஷூட்லாம் நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சு. ஸோ அந்த ரிலீஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஆடிஷன் முடிஞ்சிச்சு போன நவம்பரே முடிஞ்சிருச்சு. ரிலீஸ் தான் வெயிட்டிங். கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அந்த சிஜிலாம் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. அண்டு ஜிவி சாருக்கு நெக்ஸ்ட்டு வர போகிற படம் அதான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் ரெடியாக இருக்குது ஓரளவுக்கு. மோஸ்ட்லி அந்த அடங்காதே அண்ட் ஐங்கரன் ஒரு படம் வருது, செம 2 ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனால் இதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. தெரில எது ஃபஸ்ட்டு போகுது அப்படின்னு தெரியல. விஐபி 2 வந்து ஃபஸ்ட்டே முடிச்சுது. ஃபஸ்ட்டுன்னு அதுக்கப்புறம் தான் முடிச்சு சார் இல்லை டிசம்பர். அதுக்கப்புறம் தான் ஆடிஷன் போய் ஆனால் அது குயிக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னா டக்குன்னு ப்ராசஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது ஜூலை 28 விஐபி 2 டீசர் இன்றைக்கி ஈவினிங் வருதுன்றாங்க. பார்ப்போம், ஏதாவது 2-3 ஷார்ட் போட்டு பார்ப்போம். 4G எது பண்ணுங்க. அப்புறம் வந்து வேறு படங்கள் வந்து நிறைய பேசினாங்க, சின்ன கேரக்டர்லாம் உங்களை தான் பண்ணலாம்னு நினச்சோம். அது நாங்கள் ஏன் போடலாம் இல்லை அடுத்து அப்புறமா சரி. அண்ட் அவன் மைண்டில் இருக்கிறதே பெருசு, அந்த தாட் ப்ராசஸ் வரைக்கும் நோட் பண்ணிட்டான், அந்த இது வரைக்கும் பெருசு. ஸோ அண்ட் எல்லாருமே சொன்னாங்க அந்த இவர் இந்த அஜய் ஞானமுத்து சார் டிமாண்டி கண்டிட்டர் அவர் சொன்னார். அவர் இதுக்கும் போயிருந்தேன், இமைக்கானோட ஆடிஷனும் போயிருந்தாங்க. ஸோ அவர் சொன்னார் பார்த்தா நல்லா இருந்தது ஒரு கேரக்டர். அதே சின்ன கேரக்டர் தான் ரொம்ப சொன்னார். இல்லை சார் எனி டைம் நீங்கள் பண்ண அது ஒரு கேரக்டர் இதுக்கு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஷூட்டில் சொல்கிறேன் அவர் சொன்னார். எடிட்டர் டிஎஸ் சுரேஷ் சார் அவர் சொல்லியிருந்தார். சதீஷ் சார் அதான் அந்த 4G படம் நல்லா அவருக்கு அமுச்சு வச்சுருந்தேன்.
ட்வீட் பண்ணி அவர் கால் பண்ணிட்டு சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குது படம், ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னையும் பாராட்டினார், டேரக்டர் ராணா பெர்ஃபார்ம் பண்ணி பாராட்டினார். ஸோ அதனால தான் ஷார்ட் ஃபிலிம் இவ்வளோ ரீச் கொடுத்து இவ்வளோ பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ணுவோம் அந்த, ஏன்னா அதில் தான் எல்லா எமோஷன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் போயிட்டுருக்கு, நல்லா ட்ரெண்டில் போயிட்டுருக்கனால ஷார்ட் ஃபிலிம் வந்து அது எந்த லெவலுமே கம்மி ஆகிடுது. அதை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறது தப்பு. அதில் ஒரு ஜாலிக்காக யூடியூப் வீடியோ பார்க்கணும். ஷார்ட் ஃபிலிமில் தான் அதாவது யூடியூப்பில் என்டர்டெயின் பண்ண முடியும், ஷார்ட் ஃபிலிம் என்டர்டெயினும் பண்ண முடியும். டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. கரெக்ட். அது நிறைய எமோஷன்ஸ் காட்டலாம். ஒரு படம் கிட்டத்தட்ட படத்தோடைய 15-10 மினிட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் வியூ வருது வரல அப்படிங்கிறத நம்ம பண்ணோம்னா நம்ம என்றைக்குமே ஒரு ஒர்க் கொண்டு போய் காமிக்கணும்னா ஷார்ட் நடிகனுக்கும் சரி டைரக்டருக்கும் சரி ப்ரொஃபைலாக ஷார்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். பிரதர் யார்கிட்டயும் சொல்லாத சில விஷயங்கள் கேட்டீங்களா? எமோஷனல் இன்ட்ரெஸ்டிங் கேமரா பின்னாடி பேசுறது சொல்ல எமோஷனாக சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு. ஓகே. இந்த காலேஜ் ஃபைனல் இயர் அப்போ ஒரு திடீர்னு நான் இப்படி போயிட்டுருக்கேன், ஏதோ சின்ன சண்டை மாதிரி இருந்தேன்னு போய் கேட்டால் இல்லை இந்த மாதிரி ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னேன். என்னன்னு கேட்டால் ஏதோ படிக்கிற பையனா அதை ஜாலியாக பேசிட்டு போயிருந்தேன். அதுங்க சொல்கிறான் இல்லை இவனை மாதிரி நான் அறிவு தான் செத்துடுவேன் தூக்கு போட்டு. ஆமாம் அப்படி சொன்னால் போல பின்னாடி என் ஃப்ரெண்டுக்காக வந்துட்டு சண்டை போடுறான். அப்படியே விட்றா சண்டை போட்டு வாங்கடா விட்றா, நான் அங்கே ஜாலியாக பேசிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போகும்போது என்னன்னா தூக்கு சொல்கிறேன், தூக்கு போட்டா அந்த மாதிரி அப்போ இப்போ செஞ்சு சொல்கிறான். அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆனால் இது படிக்கலாம் செத்து போயிடணும் போல இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி ஏன்னா அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறவங்க ஏன்னா 13 பாஸ் அவுட், அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் வந்து வேலைக்கு போய் தான் நல்லா இது வந்து இல்லை டிகிரி ட்ராப் அவுட்னு சொன்னீங்க. வேறு டிகிரி ஏதாவது இருக்கா? வேறு கிடையாதுமா. டிகிரி இல்லாமல் லைஃப்பில் சக்சீட் ஆகலாம். அட பாவி சரி ஓகே சொல்லுங்க. அதான் கிடையவே கிடையாது. சரின்ட்டு கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே அவன் நான் மறந்துட்டேன் அப்புறமா இது கூட வந்துட்டேன். அப்புறம் நிறைய இந்த 4 இயர்ஸ் ஷார்ட் ஃபிலிம்லாம் அப்புறம் இப்போ இந்த கேபக்கல் எல்லாம் ரீச் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு மெசேஜ் பண்ணான் ஃபேஸ்புக்கில், ஏய் சூப்பர் யா நல்லா இருந்துச்சு வெரி ப்ரௌடு அப்படின்னா. அட்டா பாய் எனக்கு தூக்கு போட சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரௌடாக நிறைய பேர் இருந்தது. எனக்கு அதான் ஓகே பரவாயில்ல ஏதோ பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களாம் ஒர்க் பண்ணுறவங்க நல்லா ஒர்க் பண்ணாங்க, எல்லாம் ஃபாரினில் தான் இருக்காங்க, அப்ராடில் இருக்காங்க. நம்ம வந்து எங்கள் பக்கத்தில் கூட போக முடியலையே அந்த மாதிரி உட்காந்துருக்கோம். இந்த அவங்க மெசேஜ்லாம் பண்ணுவோம். அப்போ ஓகே அது எடுக்குது, டைம் எடுக்குது, 4 இயர்ஸ் எடுக்குது. அண்ட் அவனுடைய ஃபினான்ஷியல் இது பார்த்தா நான் பின்னாடி தான் இருக்கேன். பட் இருந்தாலும் அன்றைக்கி சாகுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசுகிறாங்கள அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது பரவாயில்ல ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், இதையே பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் படிக்கலாம் யார்த்துக்கெலாம் போடுவானா அதான் அதுதான் சொல்ல வந்தேன். அட்வைஸ் அதெல்லாம் கிடையாது. இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறவங்க தூக்கு போகிற அளவு எந்த பிரச்சனையும் கிடையாது. முடிஞ்சால் ஒரு தூக்கத்தை போடுங்க, ஏச்சு ஃப்ரெஷ்ஷாக யோசிச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. டக்குன்னு ஒரு 2 கொஸ்டின் அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி கேள்வியா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? டக்குன்னு படத்தில் கேட்கல, ரியல் லைஃப்பில் கேட்கல. நீங்கள் சீரியஸாக கேட்குறேன். சரி ஓகே சரி அது அப்புறம் இருந்தால் தான் நான் சொல்கிறதுக்கு இந்த பேக்கெட்டில் எடுத்து இந்த ரியாக்ஷன் தான். ஷார்ட் ஃபிலிம்க்கே பொண்ணு கிடைக்கலன்ற யாரா சீரியஸாக இல்லையா பிரதர்? நம்ம யார் எதாவது யார் சத்து பண்ணலாம் செல்ஃபோனா இல்லை வேணாம் கிடையாதுடா இருந்தால் சொல்ல போகிறேன் இல்லைங்க. சரி ஓகே இல்லை இதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தது ஒரு 100 ப்ரொபோசல் வரும், அதுக்காக தான் இதை சரி இதை பார்த்துட்டு கல் வராமல் இருந்தாலே எனக்கு சந்தோஷம் தான். ஓகே நெக்ஸ்ட்டு ஆல்கஹால் சிகரெட் ஹேபிட் கிடையாது. இல்லை அது எவ்வளோ எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பர்சன் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் லைக் யாராக பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி அழிஞ்சு போகல? வீட்லேயே பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா டெய்லியாக ஃபுல்லாக அடி தள்ளி தள்ளுவார். அவரை பார்த்துட்டு எனக்கு அது அவர்ஷன் ஆயிடுச்சு. அதுதான் குடியில் அப்படின்ட்டு வெறுப்பு ஆயிடுச்சு ஃபுல்லாக. வந்து இப்போ என் முதல்ல ஒருத்த குடிச்சிட்டிங்கன்னா கூட எனக்கு தெரியாது. அதாவது அவரை வந்து இது பண்ணட்டுனா சொல்லிட்டு அந்தளவுக்கு அடிச்சுட்டு பாரு எனக்கு பெருசாக இது இருந்தது. அதனால் எனக்கு அந்த இல்லை ஒருத்தர் அந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டேஜில் தாண்டிட்டால இது இல்லாதவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு இது போவான். அதுவே பார்த்து வளர்ந்தாச்சுல்ல. அப்புறம் பிராண்டு முதல் கொண்டு தெரியுதுனால குடிக்கிற சீன் வந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குடிக்காதனால அது எப்படி பண்ணணும்னு எனக்கு அவ்வளோ ஐடியா இருக்காது. அண்ட் ஆன் ஸ்க்ரீனில் தம்மடியும் ரொம்ப ஆசை. அது வந்து ஒரு சும்மா இருக்கும்போது அடி பண்ணிட்டு அது அந்த ஜிகர் தண்டை சேர்த்து பண்ண மாதிரி ஆன் ஸ்க்ரீனில் அடிக்கணும். அந்த ஒரு டைம் தான், அதுக்கப்புறம் பண்ண அந்த பண்ண மாட்டேன். எனக்கே அது தெரியும். ஓகே மாதிரி ஆன் ஸ்க்ரீனில் அடிக்கணும் ஒரு ஆசை இருக்கணும். சரி ஓகே பிரதர் தேங்க்ஸ் அ லாட். முடிஞ்சிருச்சா? ஓகே ஒரு படம் வந்தோடனே அதை ஃபஸ்ட்டு டாரண்ட்டில் போய் தேடாதீங்க தயவு செஞ்சு. அண்டு ரிவ்யூ பண்ணுறவங்க வந்து பண்ண வேணான்னு சொல்ல, அது கொஞ்சம் டைம் எடுத்து இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுறவங்கன்ட்டு இல்லை, மோஸ்ட்டாக எவ்வியில் நம்ம கருத்து போடுறோம் பார்த்திங்களா. நான் எந்த படமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த படமும் இது வரைக்கும் நான் பெருசாக ரிவ்யூ போட்டதே கிடையாது. அது நம்ம ஒருத்தவங்களை வந்து
நம்ம என் கருத்து என்ன ஆகிட போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் அதை பற்றி போடுறதுனால வந்து அது ஒரு 10 பேர் பார்க்குறான், அந்த லைக்கே ஒரு 10 பேர், ஒரு 20 பேருடைய வந்து பார்க்குற ஒரு அந்த ஒரு லாபம் வந்து அது குறையுது இல்லை. அந்த படத்துக்கு ஒரு படம் பண்ணுறது கஷ்டம், எல்லாரும் சொல்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும். நிறைய ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒரு படம் நீங்கள் எடுக்கிறத ரிலீஸ் பண்ணுறோம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வந்து தியேட்டருக்கு வந்து இப்போ ஒரு ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு 200 days 170 days ஓடினது. இப்போ ஒரு படம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஓடி அடுத்த ஃப்ரைடே இருந்தாலே பெரிய விஷயம். அண்டு நீங்கள் அந்த டைமில் வந்து தேடாமல் இப்போ நானும் பார்க்குறேன், இல்லைன்னு சொல்ல. நான் எப்படி பார்ப்பேன்னா, அந்த படம் தியேட்டரே இல்லை, நம்மளால் பார்க்கவே முடியலைன்னா அப்போ டாரண்ட்டில் போய் பார்த்து, ஸோ அப்போ எந்த வழியுமே இல்லைன்னும் போது அங்கே போய் பார்க்கலாம். ஸோ அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பார்த்து அதை எடுத்து நம்ம படம் நம்ம போடுறதுனால நீங்கள் கெத்து அப்படிலாம் ஆகிடாது. அது டிக்கெட் ரேட்ஸ் ஹையாக இருக்குண்ணா இல்லைன்னு சொல்ல. உங்களுக்கு பிடிச்சா போய் பாருங்கள். ஹையாக இருக்குன்னா நீங்கள் பார்க்க வேணாம், அவ்வளோதான். அதில் இதில் தான் பார்க்கணும், உனக்கு ஆசையாக இருக்குனால தான் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம் இல்லையா. கம்மியாக இருக்க ரேட்ஸ் தேட்டர் எவ்வளோ இருக்குது. 120 வந்து குவாலிட்டியாகவும் பார்க்கணும், எதுவும் பார்க்கணும், அது கஷ்டம் தான். 120லேயே வந்து இது இருக்குது. அப்புறம் 80 இதெல்லாம் தேவிகர் மாதிரி, இது ஏவிஎம் ராஜேஸ்வரி இன்னும் 40 தான். ஸோ அதான் நீங்கள் பைரசி பார்க்குறவங்களுக்கு வந்து அதை என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் டைம் கொடுங்க அந்த படத்துக்கு. உண்மையிலே தேட்டரில் ஓடிட்டுருந்தா இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஒரு விருத்தில் இருக்குது. தேட்டரில் ஓடிட்டுருந்தா போய் பாருங்கள், இல்லையா பார்க்கலாம், நீங்கள் பார்க்காமே விட்டுறலாம். அண்ட் ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கும் அதுதான். உங்களுடைய சின்ன ரிவ்யூ என்ன போய் நினைக்கிறீங்க, சின்னதாக நீங்கள் போடுற ஒரு விஷயம் தான். ஒரு படத்தை பற்றி நல்லதாக போடலனாலும் தப்பாக போட்டுறாதீங்க. அந்த படம் தப்பாகவே இருந்தாலும் சரி, அதை கண்டுக்காமல் விட்டுறலாமே, அவ்வளோதான். அடுத்தவங்க அவங்க பார்த்து அவங்க கருத்து சொல்லி நம்மளா பற்றி நிறைய பேர் ட்விஸ்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஸ்பாய்லராக சில பேர் அதை போடுறாங்க, சில பேர் போடாமே அவ்வளோதான், இதான் என்ன ட்விஸ்ட் இது அப்படி கேட்டுறாங்கனால. அண்டது அவங்க கஷ்டப்பட்டு எழுதி பண்ணியிருக்கும் போது பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் வருத்தமாக இருக்குது. ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஈஸ்வர் ரமேஷ் அவரோட இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ண புதிர் அப்படின்ட்டு. அந்த படம் வந்து விடவே மாட்டேன், நீ நடித்ததுனாலே விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டான். அவ்வளோதான், சும்மா தான் எடுத்தேன். இது வந்து இதுவும் எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு தெரில. ஃபிலிம் நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணி புதுசாக இன்டர்வியூ என்ன முதல்ல இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அது இன்டர்வியூ வாங்கி சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஃபிலிம் பசங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதான் எல்லாருமே சொல்கிறதே தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.